வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 6 சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மாமல்லபுரம் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்ட கும்பகோணம், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் மழை, சின்ன கல்லாரும் மழை 4 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் 3 சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டரில் 1 சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் மழைப்பொழிவு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி, 30 என்றால் 100, 39 என்றால் 102, 40 என்றால் 104 டிகிரிக்கு மேலே பதிவாகி இருக்கிறது ஃபாரன்ஹீட்டில். வானிலை அமைப்பை பார்ப்போம். வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே மழை, இன்று மாலை இரவு எங்கே மழை, வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் எப்படி எல்லாம் பார்ப்போம். இன்று மதியம் பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கல்வராயன் மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை தொடங்கும். அதாவது கல்வராயன் மலைப்பகுதி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, கல்வராயன் மலை, அப்படியே சேலம் மாவட்டத்தோட ஏற்காடு, இங்கெல்லாம் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கும். அதே போல் பெரம்பலூர் மாவட்ட பச்சை மலைப்பகுதி, பெரம்பலூர் மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டத்தில் அதற்கு பிறகு ஆங்காங்கே மழைப்பொழிவு தீவிரமடையும். வளிமண்டல சுழற்சி மேலடுக்கிலே உருவாகிவிட்டது. இனிமேல் மழைதான். படிப்படியாக வெப்பச்சலன இடிமழை பொழிவு மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக. இன்றைக்கு மழை எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மலைப்பகுதி தொடங்கி எல்லா மாவட்டங்களுக்குமே இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது. காற்று பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாராபுரத்திற்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட காற்று பகுதி தவிர்த்து, அதே போல் கோயமுத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் தெற்கே பொள்ளாச்சி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி, அதாவது உச்சபட்ச காற்று பகுதி காமநாயக்கபாளையம், செஞ்சேரி மலை, இது தவிர்த்து அதே போல் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, அதே போல் கயத்தாறு திருநெல்வேலி இடைப்பட்ட அதுக்கு மேற்கே உள்ள பகுதி காற்று பகுதி, இங்கெல்லாம் தவிர்த்து மழைப்பொழிவு உண்டு. கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். இன்றைக்கு ஆங்காங்கே மாலையில் மழை உருவாகி நள்ளிரவு அதிகாலையில் கடலோரத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதம் அடைஞ்சாலும் நள்ளிரவில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அதிகாலையில் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கு சாதகம் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்தில் இன்றைய விட நாளை 7ஆம் தேதி இன்னும் பரப்பில் கூடும், படிப்படியாக அதிகரிக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. ஆனால் இன்னைக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்திராது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு, இன்னைக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்திராது. ஒதுக்கி பெய்யும். ஆனால் காற்று பகுதி தவிர்த்து, காற்று பகுதிக்கு எப்போ இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க. நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு வழக்கம் போல நள்ளிரவு அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பாக மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு திங்கட்கிழமை அதிகாலை உண்டு. அதே போல் திங்கட்கிழமை மாலை இரவும் மழைப்பொழிவு உண்டுங்க. எல்லா நாளும் மழை தாங்க. மாலை வந்து விட்டால் மழை தான். எல்லா நாளும் கடலோரம் உண்டு. டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் எல்லா நாளும் கண்டிப்பாக வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு படிப்படியாக இந்த மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு முன்னேறுவது போல நாளைக்கும் கடலோரம் முன்னேறும், நாளை மறுநாளும் முன்னேறும். எல்லா நாளும் மழை தாங்க. இதில் வந்து 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காற்று பகுதிக்கும் மழை கிடைச்சிடும். காற்று பகுதி தாராபுரம் உள்ளிட்ட காற்று பகுதி 9ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்தின் எல்லா பகுதியும் எதுவும் ஒதுக்க முடியாது. 9ஆம் தேதியிலிருந்து பரவலாயிடுங்க மழை. இங்கே இல்லை, அங்கே உண்டு, இங்கே உண்டுன்னு நான் சொல்றதுக்கு இல்லை. கொஞ்சம் பொறுமை காத்திருங்க. 3 நாளில் பரவலாயிடும். 6 விட 7 பரவலாகும், 7 விட 8 பரவலாகும், 8 விட 9 காற்று பகுதிக்கும் உண்டு. திண்டுக்கல், கரூர், நாமக்கலுக்கும் உண்டு, ஈரோடுக்கும் உண்டு. ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் எண்ணமங்கலம் பகுதியில் இப்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கு. இப்படி மழைப்பொழிவு படிப்படியாக காற்று பகுதிக்கும் 9ஆம் தேதி தொடங்கினோம். 9ஆம் தேதி மழை காற்று பகுதி மட்டும் இல்லை, உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் 9ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவே இருக்கு. அதே போல 10ஆம் தேதி படிப்படியாக மழை தீவிரமடையும்.
ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அடுத்த நாட்களிலே பொழியும். அப்படிதான் சொல்லலாம். ஒதுக்கிட்டது அப்படி கவலைப்படாதீங்க. நாளைக்கு பெய்யலாம். நாளையும் ஒதுக்கிட்டா நாளை மறுநாள் பெய்யலாம். 9ஆம் தேதி காற்று பகுதிக்கும் பெய்யும். 9ஆம் தேதி காற்று பகுதியில் ஒரு சில இடங்கள் ஒதுக்குதா 10ஆம் தேதி பெய்யும். 10ஆம் தேதி 11ஆம் தேதியும் பெய்யும். இப்படி தினசரி மழை பெய்யும் காற்று பகுதிக்கு 9ஆம் தேதியிலிருந்து. 9 ஒதுக்கினால் 10, 10லேருந்து 11. அப்போ காற்று பகுதிக்கே மழை என்ன, பிற பகுதிக்கு சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கு. இதில் ஒரு சிறப்பு என்ன, 12ஆம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு 15, 16, 17, 18 தேதிகளில் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். வளிமண்டல சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு எல்லாமே டெல்டாவிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல எந்தவித மாதிரியும் காட்டவே காட்டாது. எங்க ஒண்ணு மாதிரியை காட்டணும் யாரும் சொல்லலையே, மழைப்பொழிவு வருமா, அதெல்லாம் நம்ம நினைக்காதீங்க. இனிமேல் மாலை இரவு மழைப்பொழிவு எல்லா நாளும் உண்டு. ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர், அடுத்த நாட்களில் உண்டு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் புரட்டாசியில சிறப்பானது ஒரு மழை. 22ஆம் தேதிக்குள்ள மாத இறுதி நிகழ்வு பரவலான மழை, உறுதியான மழை. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், இதுவரை பிரச்சனைக்குரிய எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இந்த மாத இறுதி நிகழ்வு வலுவான மழை பொழிவு தரும். அதிலேயே அதை விட கூடுதல் மழை செப்டம்பர் முதல் மற்றும் 2வது வாரம், செப்டம்பர் முதல் 15 தேதி ஆக அக்டோபர் அக்டோபர் முதல் மற்றும் 2வது வாரம், அக்டோபர் முதல் 15 தேதி வரக்கூடிய நாட்கள் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். செப்டம்பர் 30ஓட தென்மேற்கு பருவமழை புள்ளிவிவரம் நிறைவடைந்தாலும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15, 16 வரைக்குமே தொடரும். அதனால அக்டோபர் 15 தேதி சிறப்பானது ஒரு தென்மேற்கு பருவமழையை ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் கொடுக்கும். இப்ப இந்த 12 to 22 நிகழ்வை விட அதுவே நல்ல மழை தரும். அதை விட 23 to 30 அதை விட சிறப்பான மழை இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். போதும் என்ற அளவிலே புரட்டாசி அமையும். கண்டிப்பா அறுவடை செய்பவர்கள் மட்டும்தான் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும். தினசரி வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்க வேண்டும். வானிலை அறிந்து விவசாயம் செய்தல் காலத்தின் கட்டாயம். அறுவடை உலர்த்துதல் போன்ற பணி வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இப்பொழுது இரவு நேர மழைப்பொழிவாக இருக்கும். மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை தான் இருக்கும். ஆனால் படிப்படியாக அது மாலை மழையாக மாறிடும். நள்ளிரவு அதிகாலை என்பது பிறகு மதிய மழையாக மாறிடும். இப்படியே மதிய மாலை இரவு மழையாக இருக்கும். அறுவடைக்கு நனைத்து விட்டால் அடுத்த நாள் தண்ணீர் தேங்கி விட்டால் அறுவடை செய்வது கடினமாக இருக்கும். அப்படித்தான் இருக்க போகிறது ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும். புரட்டாசி அதாவது செப்டம்பர் 15 தேதிக்கு மேல் அக்டோபர் 15 தேதி வரைக்கும். இப்போ 6ஆம் தேதி இன்றிலிருந்து ஆங்காங்கே தொடங்கியிருக்கூடிய மழை 9ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் தொடங்கும். 10 ஒதுக்கிக்கூடிய காற்று பகுதிக்கும் பெய்யும். 11, 12 என்று எல்லா நாளும் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை உண்டு. ஆக வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.